our channel Evergreen Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி எல்லா கிட்ஸோட ரொம்ப ஃபேவரட்டான சாக்கோ ஸ்ப்ரெட். இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் பண்ணணும், இந்த இன்கிரிடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் சாக்கோ ஸ்ப்ரெட் பண்ணணும்னு எந்த ரூல்ஸுமே கிடையாது. நான் யூஸ்வலாக வீட்டில் எந்த மாதிரி சாக்கோ ஸ்ப்ரெட் ரெடி பண்ணுவேனோ அதை தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்க எல்லா இன்க்ரீடியன்ட்ஸ்க்குமே அல்டர்னேட் இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது. அதை நான் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நீங்கள் யூஸ்வலாக கடையில் வாங்குகிற சாக்கோ ஸ்ப்ரெட் எல்லாமே ஹசல் நட் அப்படிங்கிற ஒரு நட்ஸில் தான் பண்ணுவாங்க. பட் நம்ம ஊரில் ஹசல் நட் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. ஸோ நான் இன்றைக்கி பாதாம் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் பாதாம் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது, நீங்கள் வேறு ஏதாவது நட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். முந்திரி, வால்நட், வேர்க்கடலை இந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் வேர்க்கடலை யூஸ் பண்ணிங்கன்னா அது ஒரு பீனட் பட்டர் டேஸ்ட் இந்த சாக்கோ ஸ்ப்ரெட்டில் தெரியும். இப்போ ரெசிபி பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் பாதாம் 100 கிராம் ஆட் பண்ண போகிறேன். ஸ்டவ் சிம்லையே இருக்கட்டும். இதை லேஸாக ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. ஒரு 2 மினிட்ஸ் இதே மாதிரி ஸ்டவ்வை சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இந்த பாதாம் மேலெல்லாம் இந்த கருப்பாக லேஸாக ஃப்ரை ஆகிருக்க அந்த மார்க்ஸ் இருக்குல்ல, இந்த அளவுக்கு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த பாதாம் கம்ப்ளீட்டாக கூல் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம சாக்கோ ஸ்ப்ரெட் செஞ்சிடலாம். நம்ம பாதாம் எல்லாம் நல்லா கம்ப்ளீட்டாக கூல் ஆயிடுச்சு. இதை இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. இப்போ இந்த பாதாம் நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் நம்ம இந்த பாதாமை அரைச்சிக்க போகிறோம். இப்போ ஒரு 2 பல்ஸ் அரைச்சி எடுத்துருக்கோம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பவுடர் மாதிரி இருக்கும். நம்ம கையில் எடுத்தால் நல்லாவே பவுடர் மாதிரி வரும். இந்த மாதிரி இருக்கிற போக இன்னொரு 2 பல்ஸ் அடிச்சு எடுத்தோம்னா நல்லா அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அந்த டைம் வரைக்கும் நம்ம பல்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், ஒரு 4-5 பல்ஸ் பண்ணிட்டேன். இந்த டைமில் கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்டிக்கியாக இருக்குது, அதாவது எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்படி பிடிச்சா நல்லா இப்படி பிடிக்குது. இந்த டைமில் 2 டேபிள் ஸ்பூன் உருக்குன வெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. வெண்ணெய் சூடாக இருக்கக்கூடாது. இன்றைக்கி நான் சாக்கோ ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் உருக்குன வெண்ணெய் எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக 2 டேபிள் ஸ்பூன் ஏதாச்சும் ஒரு ஆயில், ஃப்ளேவர் இல்லாத ஏதாவது ஒரு ஆயில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை திரும்ப ஒரு பல்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா பாருங்கள், நல்லா பேஸ்ட் மாதிரி இருக்குது. இப்போ உருண்டை பிடிச்சா அப்படியே நிற்கும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நான் பாதி கப் பவுடர் சுகர் எடுத்திருக்கேன். நீங்கள் பவுடர் பண்ணாமல் ஆட் பண்ணிங்கன்னா இதில் பாதி அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும் அளவு. அடுத்ததாக வெனிலா எசன்ஸ் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இது கூட ஒரு சிட்டிகை உப்பு, அதாவது 1/8 டீஸ்பூன். ரொம்ப சேர்த்திக்கிட்டாலும் உப்பு டேஸ்ட் அதிகமாக தெரியும். அடுத்ததாக நான் கோகோ பவுடர் 1/4 கப் ஆட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் கோகோ பவுடர் உங்கள் கிட்டே இல்லைன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு சாக்லேட் பார் அதை உருக்கி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா சாக்கோ சிப்ஸ் இருந்தால் கூட அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே ஃப்ளேவர் கரெக்டாக தான் இருக்கும், சூப்பராக ஆட் பண்ணியிருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஒரு முறை பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட நான் 1 கப் பால் எடுத்திருக்கேன். இது காய்ச்சி ஆற வச்ச பால். இது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. இன்னும் கூட ஆனால் ரொம்ப திக்காக தான் இருக்குது. நீங்கள் இந்த பால் தான் இதுக்கு ஆட் பண்ணணும்னு கிடையாது. பாலுக்கு பதிலாக நீங்கள் கண்டென்ஸ்டு மில்க் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்படி ரெண்டுமே ஆட் பண்ண வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு உருக்குன வெண்ணெய் ஆட் பண்ணோம் இல்லையா, நான் 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் ஆட் பண்ணியிருந்தேன். நீங்கள் அதை ஒரு 4 டேபிள் ஸ்பூனாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ அந்த டெக்ஸ்சர் கரெக்டாக வந்துடும். இப்போ இன்னும் கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஓரத்தில் ஸ்ப்ரெட் ஆகிருக்கிறதெல்லாம் அப்பப்போ எடுத்து உள்ளே விட்டுக்கோங்க. இப்போயே ஓரளவு கன்சிஸ்டன்சி கரெக்டாக தான் இருக்குது. இப்போ பாருங்கள், நமக்கு நல்லா க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. இந்த அளவுக்காக இருந்தால் தான் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம சாக்லேட் ஸ்ப்ரெட் ரெடி ஆயிடுச்சு.
நம்ம சாக்கோ ஸ்ப்ரெட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த சாக்கோ ஸ்ப்ரெட்டை நீங்கள் சப்பாத்தி பிரெட் எதுக்கு வேணால் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி நீங்கள் கிட்ஸ்க்கு கொடுத்தீங்கன்னா கிட்ஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷும் கூட. இன்றைக்கி நான் பண்ணியிருக்க இந்த அளவில் எனக்கு கிட்டத்தட்ட 441 கிராம் சாக்கோ ஸ்ப்ரெட் வந்து வந்திருக்கு. அதாவது அரௌண்ட் 500 கிராம்ஸ் வரைக்கும் வந்திருக்கு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய டேஸ்டியான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுமா உடனே போய் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.